மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது. குருவிற்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன், ராசி அதிபதிக்கு 2ஆம் இடத்து சந்திரன் என அற்புதமாக அமைந்திருக்கின்ற ஒரு நாள். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மகத்தான ஒரு புகழ் கிடைக்கும், நற்பெயர் கிடைக்கும். உங்களது திறமைகள் வெளிப்படுகின்ற வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகிறது. மகிழ்ச்சியான நல்ல நாளாக, மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ராசியிலேயே புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேஷ ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் ஒரு பெரிய நன்மை, பெரிய பலம் அது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். அதிகமாக பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது பத்திரமாக சென்று வர வேண்டும். செல்ஃபோன் இங்கே இப்படி தோளில் இடிக்கிட்டு இப்படி பைக் ஓட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை ஓட்ட வேண்டும். சாலை விதிகளை மதிக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. பேச்சை குறைக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 7ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு அற்புதமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் 7ஆம் இடத்து சந்திரன் செய்யும். 2 குடைவன் 7இலே அமர்ந்து குரு பார்வை பெறுகிறது. 2 குடைய சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. தன ஸ்தானாதிபதிக்கு தன காரகனின் பார்வை கிடைப்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள். செல்வச் செழிப்பு ஏற்படும் என்று சொல்லலாம். லாபஸ்தானத்திலே ராசி அதிபதி புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், செல்வச் செழிப்புடன் இருப்பீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி குரு பார்வையிலே இருக்கிறது. குருவின் வீட்டில் குருவின் பார்வையிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் குருவின் வீடான தனுசில் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆகவே மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். மிக கடினமான வேலைகளை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு கடினமாக இருக்கும் வேலைகள் உங்களுக்கு இன்றைய தினம் சுலபமாக இருக்கும். நீங்களே பல நாட்கள் முயன்று செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் இப்பொழுது செய்து முடித்து விடுவீர்கள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இப்போ ஒரு நேர் கேட்டிருக்காங்க, சுவாமிஜி, நான் திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்தவள். செவ்வாய் தோஷத்திற்கு பரிகார ஸ்தலம் எது? இந்த ஸ்தலத்தில் என்ன பரிகாரம் செய்வது நல்லது அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான பரிகாரம் நம்ம செய்யலாம் சுவாமிஜி இதுக்கு? இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன வருது பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக எல்லாருக்குமான பதில் என்னன்றதையும் நம்ம இங்கே சொல்கிறோம். எல்லாருக்கும் இந்த செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரம் என்ன பதில்ன்றதையும் சொல்கிறோம். இப்போ உங்கள் ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிருக்குன்னு வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் அவசியம் இல்லை. கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியான மனசில் சந்தேகம் வச்சு கேட்டிருந்தால் அதுக்கு ஒரே பதில், உங்களுக்கு செவ்வாய் தோஷங்கள் எதுவும் கிடையாது. ஒரு விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக வைத்தீஸ்வரன் கோயிலை முருகனுக்கு உகந்த இடமா கொண்டாடுறது உண்டு. ஆனால் செவ்வாய் தோஷத்துக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னும் போது நாங்கள் சொல்கிறது, செவ்வாய் தோஷம்னா என்ன? 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் அங்காரகன் இருக்கும்பொழுது செவ்வாய் தோஷம். அதுக்கு ஜாதக ரீதியாகவே நிவர்த்திக்கு 1000 சொல்லியிருக்கு. உதாரணம் குரு பார்த்தாலும் தோஷ நிவர்த்தி, சனி பார்த்தாலும் தோஷ நிவர்த்தி, குரு சனி சேர்ந்தாலும் தோஷ நிவர்த்தி, கடகசிம்ம லக்னத்துக்கு தோஷம் கிடையாது, சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் தோஷ நிவர்த்தி, அதுமாதிரி செவ்வாய் தசை முடிஞ்சு போயிருந்தாலும் தோஷ நிவர்த்தின்னு ஒரு 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறா. அதனால் எடுத்த உடனே இது செவ்வாய் தோஷம் நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில்
2 4 7 8 12 செவ்வாய் இருக்கும்போது எப்படிலாம் பரிகாரம் பண்ணலான்னு ஏற்கனவே நம்ம தனித்தனியாக ஒரு எபிசோட்லேயும் விவரமாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கோம். அதேமாரி விருட்ச பரிகாரம்னு இந்த மரம் நடக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பதில் அங்காரக தோஷம் இல்லை. அதனால் நீங்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கைக்காக சிறப்புக்காக பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக உங்களுக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்க, கட்டாயம் பலனுண்டு. அப்புறம் இன்ன ஊரில் பிறந்தவா தான் இந்த பரிகாரங்களை பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல குறிப்பிட்றேன், ஒருவேளை அந்த மாதிரி அர்த்தம் பண்ணாதீங்க. இந்த ஊரில் பிறந்தவர்கள் இந்த பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஊருக்கான சிறப்பு சொல்லியிருக்கு. உதாரணம், திருவண்ணாமலையில் பிறக்கக்கூடியவர்களுக்கு குருவை தனிப்பட்ட முறையில் வேண்டாம். உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரே குருவாக இருக்கார். திருவண்ணாமலையில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அண்ணாமலையாரே குருவாக இருக்கிறதுனால குரு வேண்டாம்னு சொல்லுவாள். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். இது ரமண மகரிஷி வாழ்க்கையிலே நடந்தது. மகரிஷி காஷாயம் கட்டாமல் வெண்மை வஸ்திரம் கட்டுறார். அப்போ ஒருத்தர் நீங்கள் இந்த மாதிரி பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டோ, ஒரு பெரிய சன்னியாசம், யாருக்கும் கிடைக்காத ஒரு சன்னியாசம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் கொஞ்சம் காஷாயம் யாராவது ஒரு ஆச்சாரியர் குருக்கிட்ட காஷாயம் வாங்கிக்கோங்க அப்படின்றாராம். அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறது இல்லாமல் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பேசுகிறேன்னு சொல்லிட்டார். மகரிஷி எப்பயுமே அதிகம் பேச மாட்டார், சரியாக பதில். அப்போ அவர் சொன்ன உடனே இவர் கிளம்பி போயிட்டார். அப்போ ஒரு வயசான பெரியவர் இந்த பையை பார்த்துக்கோன்னு மகரிஷி கிட்ட கொடுக்குறாராம். என்னடா மகரிஷி கிட்ட போய் பையை கொடுக்குறாரு, மற்றவர் நினைக்கலாம் அவர் ஒண்டி தான் அங்கே இருந்தார் போல இருக்கு. அப்போ ஏன்னா அவர் கையிலேயே கொடுத்ததா அவர் எழுதியிருக்கா. அப்போ மகரிஷி அதிலேருந்து என்ன கொடுத்துருக்காருன்னு ரொம்ப நேரம் வரல. அந்த பெரியவர் பையை கொடுத்துட்டு போன பெரியவர் ரொம்ப நேரம் வரல. அதில் இருக்க புஸ்தகத்தை பிரித்து பார்க்கும்போது அந்த இதில் அண்ணாமலையில் பிறந்தவாளுக்கு அந்த வாக்கியம் கிடைக்கிறதா அவருக்கு, குரு வேண்டாம் அண்ணாமலையாரே குருவாக இருக்கார் அப்படின்னு. உடனே முறையான சந்நியாசம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவசியம் இல்லை. அண்ணாமலையில் வசிக்கிறவாளுக்கும் அதான் அண்ணாமலையை நினைக்க முக்தி இல்லையா, அங்கே அண்ணாமலையில் வசித்தாலும் திருவண்ணாமலையில் பிறந்தாலும் அவளுக்கு குரு அவசியம் இல்லைன்னு ஒரு வாக்கியத்தை அந்த உதாரணத்தை எடுத்து காட்டினதான் சொல்லுவாள். அதேமாதிரி ஒரு காசியில் இறக்க முக்தின்னு சொல்லியிருக்கு, அண்ணாமலை நினைக்க முக்தின்னு சொல்கிறா. அந்த திருப்போரூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முருகப்பெருமானோட க்ஷேத்திரம், அந்த திருக்குளத்தை பற்றிய மகிமைகள்லாம் கூட நிறைய வருது. இப்படி ஒரு க்ஷேத்திரங்களுக்கு ஒரு மகிமை உண்டு. அப்போ அந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறதுனால ஒரு மகிமை உண்டு, பிறக்கிறதுனால ஒரு மகிமை உண்டு, நினைக்கிறதுனால ஒரு மகிமை உண்டு. ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷத்துக்கு இந்தந்த ஊரில் பிறந்தவாளுக்கு தான் தோஷம், இந்தந்த ஊரில் பிறந்தவாளுக்கு தோஷம் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அதேமாதிரி அங்காரக தோஷம்னு சொல்லும்போது அது எந்த கிரகம் கூட சேர்ந்துருக்கோ பார்த்துருக்கோ தசை நடக்கிறதோ அதுக்கு தகுந்த விருட்சங்கள் மரங்களை நட்டு பலனடையலாம். ஒரு எளிமையான பரிகாரம். அதனால் ஏற்கனவே 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் தனித்தனியாக அப்படி பண்ணலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது சொல்லப்போனால் முழுமையாக இன்னும் 2 3 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்கோன்றதுனால இங்கே நாம் ஏற்கனவே சொல்லிட்டோன்றதை தெரிவிச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் அங்காரக தோஷம் சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு இல்லை, யாருக்காவது அப்படி இருக்குன்ற நினைப்பு இருந்தால் இந்த விருட்ச பரிகாரங்களாலே பலனடையலாமே தவிர பெரிய வேறு பரிகாரங்கள் அவசியம் இல்லைன்னு உறுதியாக சொல்லலாம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு க்ஷேத்திரங்களுக்கு ஒரு மகிமை உண்டு. அப்போ நீங்கள் நாம் திருவண்ணாமலையில் போய் வசிக்க முடியல நினைக்க வேண்டாம். நினைக்க முக்தி அருணைன்னு சொல்லிட்டாலே நினைங்களை போகிறோம். திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தின்னு சொல்லிட்டா. அப்போ இன்னும் எவ்வளோ எளிமையாக சொல்லுவா தரிசிக்க முக்தினா. நீங்கள் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணுறோம், காசியில் போய் இறக்க போகிறோம், ரெண்டுமே முடியாதுன்னு சொல்கிறீங்க. என்னால் சிதம்பரமே போக முடியாது, காசிக்கு போய் நான் ஏன் சாப்பிட்றேன், எப்படி என்றைக்கு போக நமக்கு தெரியாது, அதிபீஷண கடுபாஷணை எமக்கெங்கிற படலை என்றைக்கு போக நமக்கு தெரியாது. அப்போ என்னடா பலன்னா நினைக்க முக்தி அருணை, திருவண்ணாமலையை நினைங்களே. அந்த மாதிரி பெரியவா நிறைய செவ்வாய் தோஷத்துக்கு கூட எளிய பரிகாரங்களாக சொல்கிறா. கடினமான பரிகாரங்களே கிடையாது, எளிய பரிகாரம் சொல்கிறா. அந்த பரிகாரங்கள் இந்த விருட்ச பரிகாரம், மரம் நடுற பரிகாரம் ரொம்ப சுலபமான பரிகாரம். ஆனால் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, 999% யாருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்காது. அவள் சொன்ன ரூலை பார்த்தா யாருக்குமே இருக்காது, 1% தான் செவ்வாய் தோஷமே இருக்கும். அவ்வளோ ரூல் சொல்லியிருக்கா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்தானத்தை மட்டும் கட்டத்தை லக்னத்துலேருந்து எண்ணுறோம். அதில் பாருங்கள், அப்புறம் சந்திரன்லேருந்து எண்ணுறா, சுக்கரன்லேருந்து இப்படி வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் கலியுகத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டா. அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இன்னும் எளிமையாக சொல்கிறேன், எப்பயுமே 5 பெரியோர்கள் ஆசீர்வாதம் பண்ணாலே எப்பேற்பட்ட தோஷமும் விலகிடும்.